ஸோ அவ்வளோதாங்க, லக்கேஜ்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். கிளம்ப வேண்டிய தருணம் வந்து விட்டது. எல்லாம் பாருங்க, எங்கிட்ட இருந்து கல் விழுந்துருக்கு பாருங்க, எப்படி ஓரமாக அடுக்கியிருக்காங்க பாருங்க, பயங்கரமாக இருக்கு. த்ரோ ஆ ஆ சைனா கொஞ்சம் no, you can put. Yeah, I'm taking. Drink. Cheers. Friends, எல்லாருக்கும் ஈகோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க. அதான் ஃப்ரெண்ட்ஷிப் டே. அண்ணே வராரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா. இப்போ நம்ம நார்த் ஈஸ்ட் இந்தியா ட்ரிப்பில் லச்சுங் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கோம். இந்த லச்சுங் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நார்த் சிக்கிமில் இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த நார்த் சிக்கிமில் இருக்க லச்சுங்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்க எம்தாங் வேலி தான் போக போகிறோம். ஸோ இங்கேருந்து இந்த எம்தாங் வேலி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுதுங்க. நான் எப்படி தமிழ்நாட்டில் இருந்து நம்மளோட ஸ்கார்பியோ எண்ணில் சிக்கிம், அருணாச்சல் இந்த ஸ்னோ டிரைவ் எல்லாம் பண்ணேங்கிறக்கான முழு பிளேலிஸ்ட் கார்லையும் கொடுக்குறேன், அப்படியே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மறக்காம பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம எம்தாங் போயிட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து நம்ம கேங்டாக் போகிற வரைக்கும் கண்ணி வாங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போனால். இந்த ரூம் நான் எங்கே தங்கியிருக்கேன், எப்படி இங்கே வந்து எங்கே இருக்கலாம், ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல் கன்ஃபியூஷன் ஆகும். நமக்கு இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங் இங்கே கொடுத்துருவாங்க, இந்த ஹோட்டல்லே கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வியூவை கொஞ்சம் ரசிக்கிட்டு இருப்போம். ஏன்னா இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் வாழ்க்கையில் வந்து எப்பயாவது தான் கிடைக்குது. ஸோ இந்த அமைதியும் இந்த நதி ஓடுற சத்தத்தையும் கேட்டுக்கிட்டே ரசிப்போம். என்னம்மா ஃப்ரெண்டு கதவை திறக்கல. ஃப்ளாஷ்பேக். ரூமில் ஜம்முன்னு படுத்துருந்தேன். மணி 8:15. சாப்பாடு ரெடி சொல்லி கூப்பிட்டாங்க. வந்தேன். இங்கே பாருங்கள், ரிசப்ஷன் இதுதான். டோரே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ரண்ட் டோர். ஃப்ளாஷ்பேக். திறக்க மனசே இல்லை போல எங்களுக்கு. வாஷிங் மிஷின் ஓடுது எங்கேயோ. பாய், பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? 10 மினிட்ஸா? ஓகே. நான் 10 நிமிஷம் வாங்க, ரெடியாகட்டும். மாஸ்டர் கிண்டிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம ரூமில் இருந்தால் நல்ல வியூ, இங்கேருந்து ஒரு வியூ இல்லை பாருங்க. This is our chef, Mr. Nam Nikeshwar from Darjeeling. Yeah. Open. Bye. I will send you. Open. पूरी एक्सेलेंट पूरी भाई कितना एज 21 21 வயசுங்க அவருக்கு. டார்ஜிலிங்லேருந்து வந்திருக்காரு. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பூரி காலைல ஸ்பெஷல். இங்கே வந்து நிறையா உருளைக்கிழங்கு சாப்பிட்றாங்க. எவ்வளோ உருளைக்கிழங்கு சாப்பிட்றாங்க, எங்கே போனாலும் உருளைக்கிழங்கு இருக்குது. இது போக மில்க் டீ சொல்லியிருக்கேன். பிளாக் டீ வேணுமா மில்க் டீ வேணுமாட்டாங்க. மில்க் டீயே கொடுங்க நான் சொல்லியிருக்கேன். உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, அது செம்ம டேஸ்ட். ஆனால் ஆயில் கம்மியாக போட்டிருக்காப்புல. ஆயில் இல்லை, ஆயில் வாங்க. பசிக்காட்டில் தான் வெறும் ஆயிலே குளிப்பாட்டிருப்பாப்புல பூரியை. ஆயில் இல்லை. ஓகே, சூப்பராக இருந்துச்சு. என்னது டீயா? எப்படி சூப்பர்னா என்ன? ஃப்ரெஷ் க்ரீமா? பால் டீயில் கேட்டேன் நான். ஸோ அவ்வளோதாங்க, லக்கேஜ்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். கிளம்ப வேண்டிய தருணம் வந்து விட்டது. ஸோ போயிட்டு எம்தாங் வேலி பார்த்துட்டு இதே ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு கேங்டாக் நோக்கி பயணம். பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ணன் வந்து காலைல டீ மட்டும் தான் சாப்பிட்றான் பிரேக்ஃபாஸ்ட்டாக, அது எதுவும் சாப்பிட மாட்டாரான். அண்ணன் சுறுசுறுப்பு போட்டார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுறுசுறுப்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு கையில் பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கிம்லேயே பிடிச்ச ஊர் வந்து முதல்ல வந்து கேங்டாக், ரெண்டாவது வந்து இந்த லாச்சுங், மூணாவது வந்து கெம்சிங். இந்த 3 ஊர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
வித்தியாசமாக இருக்குது, ஃபாரின் மாதிரி இருக்குது. கேளுங்க, பிஆர்ஓ ஒர்க்கர்ஸ் எல்லாரும் இங்கே இருந்தால் எல்லா வேலைகள்லாம் வந்து பிரிக்கிறாங்க. இந்த லெஃப்ட் சைடில் அந்த பில்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனு. ஸோ அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனா போலீஸ் செக் போஸ்ட்டு போய் தலைவர் வந்து என்ட்ரி போட்டோம் டாப்பில் எம்தாங்க வழி போகிறதுக்கு. எத்தனை இடத்துல என்ட்ரி இருக்குது பாருங்கள் இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா இது வரையும் மிலிட்ரி கேம்புக்கு அதான் வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ தாண்டிட்டோம், அதான் வீடியோ ஆன் பண்ணேன். எல்லாம் பாருங்க, எங்கிட்ட வந்து கல் விழுந்துருக்கு பாருங்க, எப்படி ஓரமாக அடுக்கியிருக்காங்க பாருங்க, பயங்கரமாக இருக்கு பாருங்க. ஊரை பாருங்க, டாப் வியூ வந்துட்டோம். இந்த ரோட்டில் அப்படியே கன்னியூ பண்ணுறோம். வண்டி சுற்றி அங்கே பாருங்க மேலே ஏறுது. மேலாம் பனி இருக்குது கொஞ்சம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் நம்ம ட்ரிப் வந்து ஒரு 19 நாள் 20 நாள் ஆச்சு. இந்த 20 நாளில் வந்து தோராயமாக 15 நாள் நம்ம இது இமயமலையிலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த 5 நாள்லாம் வந்து இந்த சம பரப்பில் வந்தோம். ஆனாலும் இந்த இமயமலை போர் அடிக்கல. அதாங்க அந்த இமயமலையோட அழகே. இதுக்குள்ளே தான் அங்கங்கே பனி கிடக்கு. லைட்டாக தான் உங்களுக்கு தெரியும். அங்கங்கே ரோடு நல்லா இருக்குது, அங்கங்கே அந்த ஆஃப் ரோடு அண்ணன் சொன்ன மாதிரி வருது. இந்த ஊர் பேர், இந்த ரைட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஊர் பேர் டூம்பாங் வில்லேஜ். இதுக்குள்ளே போய் லாண்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஸ்பாட்டா. ஆப்போசிட்டில் வண்டி எப்படி அணிவூத்து வந்திருக்காங்கன்னு பாருங்கள். வரலாம் பாய், லெஃப்டில் ஸ்பேஸ் இவ்வளோ இருக்குது பாய். ओके भाई, ओके भाई, स्टॉप करो भाई. एवरीवन रिटर्न? Yeah, only here. Oh, why they are going? Where they are going? Return to Gangtok. Somebody Katau. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே வழி இல்லைங்கிறாரு. अगाडि जानु भन्दा चाहिँ पछाडि गएर उही घुमेर आएको छु भाइ. हो, अगाडि चाहिँ जाम छ, जाममा मात्रै हुन्छ है. सिधै डाइरेक्ट पछाडि गएर उयो कहाँ घुमाएर राख्यो भने त्यो बेस्ट हो. उयो हेर्नु न, ऊ जाम लागेको यहाँ अगाडि. त्यही त नि. Only till here. Okay. Huge traffic. कितना किलोमीटर? Okay. कितना किलोमीटर? No, from here, no route to go Yumthang. Okay. Fully snow. Fully snow. Okay. There will the army. Okay. So. Army person duty here. Okay. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மேலே தாண்டி போக முடியாதான், ஏன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கான் மேலே. சிங்பா ரொடோ டென்ட்ரோ சான்சோரி அப்படின்னு ஒரு ஆர்ச்சு. இங்கே ஒரு நிறையா கடைகள் இருக்குது. இவனுக்கு வேறு பாட்டை போட்டுக்கிட்டு காபி ரைட்ஸ் வர வச்சுருவாங்க போல். ஷூ எல்லாமே இங்கே ரெண்ட்டுக்கு விட்றாங்க. ஷூக்கு 100 ரூபா, ஜாக்கெட்டுக்கு 100 ரூபா. ஸோ 200 ரூபா. சரக்கு விற்கிறாங்களே. Guys. Throw. நீ விட்டு எடுத்தாடி. தலையை விட மாட்டான் போலயே. திருப்பி நம்ம அடிச்சோன்னா அங்கே கூட்டம் உட்காந்துருக்காங்க, அழுதுருவாங்க. ஆர்மி வண்டி என்ன போட்டுருச்சு? தலைவான ஆர்மி வண்டியில் போட்டுருச்சாங்க.
ஃப்ரண்ட்டில் இருக்கோ ஸ்கார்பியோவா சஃபாரி Scorpio. Green one. க்ரீன் ஒன்றா ஸ்கார்பியோ. ஆனால் நம்ம இதோட பயங்கரமாக மூலா பிளாஸை பார்த்தோம். அங்கே ஆளே கிடையாது. இங்கே எவ்வளோ கூட்டம் முதுன்னு இருக்காங்களே. எவ்வளோ கமர்ஷியலாக இருக்குது இந்த இடம். செம கமர்ஷியலாக இருக்குங்க இந்த இடம். Chain. China. Chain चाहिए chain. கொஞ்சம் டயர் ஆல்சோ ஜீரோ டயர் நோ பட்டன். Mine also slippery. कौन सा गाड़ी? Successful. उधर left. ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துல பார்க்கல நம்ம வண்டி பார்க்கல எப்படி இருக்குது. நம்ம வண்டி வந்தால் தான் என்ன ஆயிருக்கும். இதிலே ஏற்றி இறக்கிருப்போம் நம்ம வண்டியை. Flashback. Start music. மிலிட்ரி வண்டி பிளாக் ஐஸ்ங்க குஞ்சாணி என்னங்கடா டே. நம்ம தான் இதெல்லாம் பும்லால எப்படி போனோம் நம்ம. அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. செம்ம ஸ்னோங்க அது. No, plastic cup is there, no? You can pour a little bit of this ice inside. this size, like you are drinking, like not in this plastic cup. It will No, you can pour. Put. you get any plastic cup, it will be super. Okay. Yeah, I'm taking. Drink. Cheers. Sure. வந்தாச்சு, முடிச்சாச்சு, போக வேண்டியதான். ரொம்ப க்ரௌடாக இருக்குது, பீக்காக இருக்குது. நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க. ரெஸ்டாரண்ட்டு போகிறோம், சாப்பிட்றோம், அடுத்து அப்படியே கிளம்புறோம். லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. ரைஸு, பாஸ்மதி ரைஸு, பன்னீர், தால், அப்புறம் வந்து காலிஃப்ளவர். ஸோ இதான் வந்து லஞ்சு. காலிஃப்ளவர் இந்த ஊரில் காலிஃப்ளவர் சாப்பிட்றாங்க, இல்லைனா வந்து இது உருளைக்கிழங்கு சாப்பிட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதான் ஈஸியாக விளைச்சல் இருக்குது போல். செக் போஸ்ட் வந்துட்டாங்க. இங்கே வந்து டீ குடிச்சிருப்போம் வர்றப்ப. ஸோ அதே செக் போஸ்ட்டில் மறுபடியும் ரிட்டன் போகிறதுனால ஒரு என்ட்ரியை போட்டு அப்படியே இறங்கிட வேண்டியதாங்க. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 1:30. எத்தனை மணிக்கு ஏன் டேக் போகிறோன்னு பார்ப்போம். அது தலைவர் பாருங்க நின்று யோ ஏய் என்னடா பண்ணுறா டே ஹேண்ட்பேக் டே மூவ் பண்ணுறீங்களா. அங்கே டிரைவரை கடிக்கிறாரு. இவர் அப்படியே கொண்டு போய் உள்ளே விட்டுருவார் போல். இங்கே பாருங்கள், போகிற வழியில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். லாரி வந்து சொரிட்டாப்பில், அதுக்கு பின்னாடி இந்த பொலேரோக்கு பின்னாடி வண்டி இருக்குது. இங்கே ஒரு லாரி ஏற முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்க ரோட காணோம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. வண்டி ரிவர்ஸில் வருதா?
மாட்டேங்கி ஃப்ரெண்ட்ஸ் லாரி. அண்ணே வர சொல்லியிருக்காரு முன்னாடி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஈகோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி. அண்ணே வராரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா. சிரிச்சார் அண்ணே சிரிச்சார். பாருங்க வண்டி உள்ள விழுந்துருச்சு. இருட்டில் தெரியாமல் உள்ள விட்டாப்புல. இப்போதான் விட்டுருக்காப்புல. பாவத்தை இன்னைக்கு காலையில் தான் எடுக்க முடியும். ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சுங்க. எல்லாம் வாங்கியாச்சா? ரீசார்ஜ் மணி. ரீசார்ஜ் மணி. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணி விட்டோம். அந்த மணி யார்கிட்ட தரணும் கேட்டார். ஒன்று வேணாங்க சொல்லியாச்சு. ரூமுக்கு வந்தாச்சுங்க. ஒரு 6 மணி நேரத்தில் கொண்டு வந்து விட்டாப்புல நச்சுன்னு. அவருக்கு ஏதோ அவசரம் போல் அடிச்சு வந்தார் விரட்டி இருட்டி. டம்முன்னு 3 நாள் இந்த வண்டியோட தான் இருந்தோம். இந்த வண்டிக்கு வந்து பாய் சொல்ல வேண்டிய தருணம் வந்துருச்சு. ஓகே பாய். யூ ஆர் ஆங்கிரி? ஓகே see you. ரூமில் போனோம். அப்படியே வந்து லக்கேஜெலாம் வச்சுட்டு டாக்ஸிக்கு வந்துட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் டாடி வண்டி எடுக்க தான். ஏறிக்கா வண்டி கண்ணா ஆக்சிடென்ட் இருக்குது. வெஸ்ட் பாயிண்ட் மால். ஸோ இறங்கி போய் நம்மளோட வண்டி எடுக்க வேண்டி தான். பத்திரமா இங்கே நல்லா நிப்பாட்டி பாதுகாத்தாச்சு. சுற்றி ஒரு வாட்டி பார்த்துப்போம். பெர்ஃபெக்டாக இருக்காரு. டாக்டர் மாதிரி பார்த்தாச்சு. எடுத்துகிட்டு ரூம் போக வேண்டியதாங்க. தேங்க்யூ பாய். பாய் பாய். தேங்க்யூ. ஹலோ டாட்டா. சார் வந்து நல்ல டைப்புங்க. நம்ம வண்டி நிப்பாட்டுறப்பே வந்து நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாப்புல. ஸோ நம்ம எடுக்க வரையில இருந்தாப்புல. ஸோ அப்படியே நம்ம கிளம்புவோம் ரூமுக்கு. இந்த கேங்டாக் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒன்வே அடிக்கடி இருக்கும். எந்த ரூட்டில் வேணால் எப்போ வேணால் மாறுது இந்த ஒன்வே. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரூட்டில் ஒன்வேயாக இருக்குது. நம்ம வந்து கீழே இறங்கிட்டு திருப்பி மலையில் ஏறணும் இன்றைக்கி ரூட்டு. இதே முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா நம்ம இப்படியே டேரெக்டாக அந்த லெஃப்ட்டில் எடுத்தே போகிற மாதிரி இருந்துச்சு. இப்படி மேலே ஓடியே போகிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம கீழே இறங்கிட்டு ஏறனால கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வருது. இந்த இருக்க வைக்கவங்க. ஸோ டின்னர் யூஸ்வல் டின்னருங்க. சப்பாத்தி தால். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட இந்த சீரிஸ் இன்னும் முடியலைங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கணக்கில் பார்ப்போம். பாய்.